முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, அரசியல் விமர்சகரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான திருமிகு தேவசம்பத் கிருஷ்ணன் அவர்கள் அரசியல் பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. கடந்த நாட்களில் வேலூரில் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் பல அறிவிப்புகள், அதாவது எல்லா சுவைகளும் நவரசங்கள் ததும்ப பேசியிருக்கிறாரு. அவர் எழுதி கொடுக்கப்பட்டது, அதில் சில நிமிடங்கள் நிற்கவும் இப்போது அளவும் அப்படின்லாம் பேசியிருக்காருன்னு சொல்லி அதோட அந்த காப்பிலாம் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஐயா, அரசியல் என்பது எல்லாரும் தனித்தனி ஒரு ஸ்டைல். இன்று நேற்றல்ல, நான் 67லேருந்து வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அரசியலை, தமிழக அரசியல், அந்த இந்திய அரசியல். நான் காங்கிரஸில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால எல்லாம் வாட்ச் பண்ணிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். இதில் நிற்கிறது, போகிறது, எழுந்து படிக்கிறதெல்லாம் எத்தனை பேர் எழுதி படித்து இருந்துக்கிறாங்க அரசியல்வாதிகள். அதெல்லாம் இதோட பெரிய இஷ்யூவா? அவர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியமோ ஒழியா அவருடைய செயல், எண்ணம், எதிர்காலத்தை பற்றி பேசுகின்றது தான் நம்ம உண்மையான அரசியல். நான் உண்மையாக இந்த இதில் அந்த வெள்ளூர் மீட்டிங்கில் நான் விஜயை நான் பாராட்டுகிறேன் மனமாற. எப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அரசியல் வர்றதுக்கு முன்னால் உங்களோட சொத்து கணக்கில் என்னன்னு கேட்டார் பாருங்க. இப்போ தாங்க நான் 67க்கு முன்னால் போகிறேன். காமராஜர் பீரியடில் ஒவ்வொருத்தரும் சொத்து சம்பாதிக்கிறவர்கள் இறந்தவர்கள் நிறைய எம்எல்ஏ மந்திரிகளும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வார்த்தை எந்த அரசியல்வாதியுமே சொல்லாத வார்த்தை. அந்த வார்த்தை என்பது, நீ அரசியல் வர்றதுக்கு முன்னால் ஒன்று சொத்து கணக்கு சொல்லு, இன்றைக்கி என்ன சொத்து கணக்கு சொல்லு. இன்றைய நிலைமை என்ன? அரசியல் என்பது தொழிலாக்குனது இந்த திமுக தான். அன்றைக்கு முன்னால் அரசியல் என்பது தொண்டு நிறுவனமாக இருந்துச்சு. அரசியலுக்கு தொண்டு நிறுவனிச்சு. பல கருப்பைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ளவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுங்களா? காந்தி கூப்பிட்டாரு, எல்லோரும் அரசியல் வாங்க, பிரிட்டிஷ்காரன் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களெல்லாம் வந்தார்கள். இன்றைக்கி மீண்டும் 58 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விஜய் அவர்கள் கூப்பிடுகிறார் பார்த்தீங்களா? நல்லவர்களெல்லாம் வாங்கல், மக்களுக்கு சேவை செய்யறெல்லாம் வாங்கல். இது அரசியல் என்பது தொழில் அல்ல, சர்வீஸ் மைண்டடுக்கு, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு மட்டும் வாங்கையான்னு கூப்பிட்றான் பாருங்க. நான் உண்மையாக இவர் என்ன 51 வயசா இல்லை 70-80 வயசு கிழவனான்னு எனக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர் மாதிரி எனக்கு அதை கேட்டோன்னு நான் புல்லரித்து விட்டேன். காரணம் என்னென்னா, நான் பல எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் நான் ஈடுபட்டு இருக்கிறேன். அந்த விஜயின் இந்த கருத்து மிக மிக முக்கியம். இவர் எல்லாரும் கேட்குறாரு சொத்து கணக்கு. கட்சி தொடங்கி இவ்வளோ நாளாவது இவர் சொத்து கணக்கு வெளியிட்டாரா? ஐயா, அவர் தான் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாரு. அதாவது அங்கே டேக்ஸ் இடி வந்தாவே, இன்கம் டேக்ஸ் வந்தாவே அவன் சொத்து கணக்கு என்னங்கிறது கம்ப்ளீட்டாக தெரியும். அவர் ஏமாத்தினா டக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிப்பார்கள். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஏமாற்றிட்டார். நீங்கள் எங்கே ஏமாத்தினார்? ஓப்பனாக ஹைகோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது கேஸு. அவர் 4-5 வருடங்களுக்கு முன்னால் டேக்ஸ் கட்டினார். அது 10 அது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்டு தான் திரும்பி என்ட்ரி போடுறாங்க. அதுக்கு அப்பீல் போட்டுக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு போய் ஹைகோர்ட்டு இப்போ பெண்டிங்காக இருக்குது. அவர் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தா அவர் கட்ட போடுறாரு. இதில் என்ன மாற்றம் இருக்குது? அவர் எப்படி ஏமாத்தினார்? எல்லாம் லஞ்சம் வாங்கினாரா, இது பண்ணாரா? ஓப்பன், எவர்திங்ஸ் ஓப்பன். நடிக்கிறாரு, பணம் வாங்குறாரு, அதை மக்களுக்கு திரும்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதே மாதிரி தான் எம்ஜிஆரும் பண்ணார். எம்ஜிஆர் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு கொண்டு போனாரா? அது எல்லாம் அவர் அந்த திமுக அன்றைக்கி 72 என்ன சொன்னாங்க? அப்போ அந்த டைமில் நான் பியூசி படித்து கொண்டு இருக்கிறேன். அப்பொழுது என்ன சொன்னாங்க? அவர் மலையாளி, அங்கே ஆள், இந்த ஆள், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் கேரளாவுக்கு கொண்டு போன சொத்து, அத்தனை சொத்துக்களும் தமிழக மக்கள் தான் கொடுத்துட்டு போனார் ஒழியா வேறு எங்கேயும் கொண்டு போகல. அதே மாதிரி எண்ணமுடையவர் தான் விஜய் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே வரீங்க. ஆனால் சிலர் அப்படி நடக்காது. ஏனென்றால் ராகுலுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல நட்புறவு உண்டு, அண்ணன் தம்பியாக இருக்கிறார்கள், அப்படி ஒரு நிலை வராது அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஐயா, அண்ணன் தம்பி என்ன ஒன்றாவே பிறந்தார்கள் அவங்க இருவருமே. இவரோட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி என்ன எப்படி இருக்கிறாங்க நீங்களே கவனித்து பாருங்கள் மக்களே. நீங்கள் நல்ல அவருடைய திரு கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலி எனக்கு நன்கு தெரியும். ஸ்டாலினுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவருடைய அண்ணன் எப்படி இருக்கிறாரு, அவர் தம்பி தமிழரசு எப்படி இருக்கிறாரு, மற்றவங்களும் எப்படி இருக்கிறாரு நீங்களே கவனித்து பாருங்கள். ஆனால் அரசியல் அன்னைக்கு வந்தார், ராகுலோட இணைஞ்சார்.
இன்றைக்கி அவர் கேட்கல என்ன தப்புக்குது? ஏன்டா என்னுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும், என்னுடைய சப்போர்ட் வேணும், ஆனால் நீ வந்து நன்மை அடைகிற போது எங்களுக்கு பங்கு இல்லைன்னா வாட் இஸ் மீனிங்? என்னங்க அரசியல் இது? ஒரு புரியாத அரசியல் இருக்குது. முதலமைச்சரே ஒரு செய்தியை சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படின்ற மாதிரி. நிச்சயமாக போக போகிறாங்க, அதில் உண்மை. ஆனால் இருந்தாலும் அவங்களே போகக்கூடாதுன்னு வந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அங்கே கேட்குறது கிடைச்சா இங்கேயே இருப்பாங்க, கிடைக்கலன்னா வெளியே போக போகிறாங்க. இதுதானே உண்மை. தொட்டு மக்கள் இல்லை, ஓட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி ஓட்டு இல்லாது போனால் என்ன காரணம்? அன்றைக்கி வந்து இவர்கள் வந்து காங்கிரஸ்காரர்கள் வந்து ஒழுங்கான லீடர்ஷிப் இல்லாமல் சரியாக செய்யாத காரணத்தினால தான் இவ்வளோ குறைஞ்சி ஓட்டு வருகிறது. அன்றைக்கி வந்து 10 தொகுதி 15 தொகுதி ஒரு 10 பேர் மட்டும் தொடர்ந்து நிற்பார்கள். புது ஆட்களை உருவாக்குறதில்ல. ஜெயலலிதா கட்சி எப்படி உருவாச்சு? புது ஆட்கள் வந்து எம்எல்ஏ மந்திரிகள் வருவார்கள். அது மாதிரி காங்கிரஸ் கொண்டாடலையே. ஒரு 10 பேர் இருந்துட்டு எம்எல்ஏ எம்பியாக இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க, அப்படியே வாழ்க்கை ஓடி போச்சு. அவர் ராகுல் இப்பொழுது அப்படி நினைக்கவில்லை. எல்லா வாலிபர்களும் எவன் உழைக்கிறானோ அவனுக்கு பதவி, எவன் சர்வீஸ் பண்ணுறானோ அவனுக்கு எம்எல்ஏ எம்பி பதவி கொடுக்க போகிறார். இந்தியா முழுவதும் பெரிய புரட்சி வந்து நீங்கள் நல்லபடியாக அரசியல்னு என்ன, மக்களுக்கு சேவை செய்கிற மட்டும் வாங்கடா அப்படின்னு கூப்பிடுகிறார். அதே மாதிரி தான் விஜய் அவர்களும். நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், மக்கள் நன்மை அடையணும். டாஸ்மாக் வச்சுட்டு வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிற இந்த திமுக கட்சியை மக்கள் நன்கு பார்த்துக்கிறாங்களா? எத்தனை பேர் மக்கள் உழைக்காமல் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறார்கள்? அதுக்கு யார் காரணம்? அன்றைக்கி வந்து சுதந்திர கட்சியும் மற்ற 14 கட்சி கூட்டணினாலும் அண்ணாதுரை வந்தார். அண்ணாதுரை என்றைக்குமே டாஸ்மாக் ஓப்பன் பண்ண நினைக்கலையே. இடையில வந்தவர் இவர் தான் இருந்தார். இவராக ஒரு கட்சி ஆரம்பித்தார். கருணாநிதி அவர்களே அதை கட்சி ஆரம்பித்தார். சரி, இப்போ விஜய் வந்தால் மதுவை ஒழிச்சிருவாரா? நிச்சயமாக படிப்படியாக ஒழிப்பார். மக்களுக்கு சேவை செய்வார். மக்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா இது பண்ணுவார். அதை அறிவிப்பாக சொல்லவே இல்லையே இது வரைக்கும். வெயிட் பண்ணுங்க ஐயா. இன்னும் வந்து டிக்ளரேஷன் பண்ணல டேட்டு. அவருடைய தேர்தல் அறிக்கை ஒன்று வரவில்லை. அவர் தேர்தல் அறிக்கை எல்லாம் இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு நான் பணம் தர மாட்டேன். ஓசி இல்லை. எது ஓசி? மக்கள் வரி பணத்தை திருப்பி கொடுக்குற ஓசிங்கிறார். கடந்த காலத்தில் ஒரு எம்பி சொன்னார், வரதராஜன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருந்தார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நான் ஓசியில் கொடுத்தேன் அப்படிங்கிறார். எதுங்க ஓசி? அவர் வக்கீலாக இருந்தார், படித்தார், ஹைகோர்ட் ஜட்ஜான ஆட்டோமேட்டிக்காக எலிவேஷன் டு தி சுப்ரீம் கோர்ட் போனார். நாங்கள் ஓசியாக வந்து வரதராஜன் ஜட்ஜு கொடுத்தோம்னா இது என்ன காரணம்? எனக்கு ஒன்றுமே புரியல. எது ஓசி எது இதுன்னு தெரியல. அவங்க அரசியல்வாதிக்கு பாதிப்பதுக்கு அரசியலே தெரியாது. திமுககாரனுக்கு அதிமுககாரனுக்கு அரசியல் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். அவங்கெல்லாம் படிக்கணுங்க. பேஸ்மெண்ட் வேணும். கான்சுலான்னு என்ன, சட்டம்னா என்ன, மக்களுக்கு எதிராக சேவை, எதிராக பணம், வரி பணத்தை வாங்கி வசூல் பண்ணிவிட்டு மக்களை திரும்பி சேவை செய்கிறது தான் இது உண்மையான அரசாங்கம். அதை விட்டு போட்டு சைடில் வாங்கி வச்சுட்டு இவங்க வச்சுக்கிட்டு கமிஷன் அடிச்சுட்டு மக்கள் வர வரி பணத்தை எல்லாம் இவங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்தால் அதான் அரசியல், அதான் மக்கள் டெமோக்ரஸி. நிச்சயமாக விஜய் வந்தால் உண்மையான டெமோக்ரஸி உதயமாகும், மக்களாட்சி மலரும் என்பது என் கருத்து. காங்கிரஸ் வந்து செல்வாக்கு குறைந்து கொண்டே போகிறது. வாக்கு வங்கியும் கூட அவங்க வந்து குறைவாகவே போயிட்டே இருக்காங்க. ஒரு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்களும் வாக்கு வங்கி எவ்வளவு என்பதே தெரியாத விஜய் கட்சியும் ஒன்று சேர்ந்தால் எந்த அளவிற்கு அது வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 10%, 15%, 20%. நேற்று கூட ஒருத்தர் கொடுக்குறாரு 35%. இப்போ வந்து இன்றைக்கி ஒன்றே டிக்ளரேஷன் பண்ணல. இந்த தேர்தல் தேதி இன்னும் கொஞ்சம் தாண்டு மாட்ட தெரிகிறது. அதுக்குள்ளே திமுக மந்திரிகள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருது. என்னென்ன ஆக போகிறதுன்னு தெரியல. நான் அது தெரியாமல் சொல்லக்கூடாது. இப்போ கை நேரு இது பண்ணிக்கிறாங்க. இன்னும் மற்ற மந்திரிகள் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எல்லாம் எடுக்கப்பட்டது. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து வெளியே வரப்போகுது. ஆனால் விஜய் வந்து ஓப்பன்லி டாக். நான் வந்து பாருங்கள், மினிமம் 40% மேலே தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் காங்கிரஸோட துணை அவருக்கு தேவை. டெல்லியில் இருந்த ஒரு துணை இருந்தால் தான் இவர் வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆள முடியும் என்பது அவர் நன்கு தெரிஞ்சுக்கிறாரு. இவரை விட இவங்களுடைய அட்வைசர்கள், அவருடைய அப்பா சந்திரசேகர் அவர்கள் நன்கு தெரியும் அவருக்கு. அவர் ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறார். பல கட்சிகளில் லேர்ன் பண்ணிக்கிறாரு. அவருடைய அட்வைஸில் வந்து அவருக்கு தெரியும். அதனால் வந்து வருங்காலத்தில் வந்து நிச்சயமாக காங்கிரஸும் விஜய் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பயனளிக்கும் என்பது தெரியும். ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன் நான். வருகிற மார்ச் 9ஆம் தேதி இருவர்களும் ஒரே மேடையில் உதயமாவார்கள் என்று ஒரு இதில் பார்த்தேன் நான். நிச்சயமாக அது நடக்க போகுது. அது நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், பார்ப்போம்.
காங்கிரஸும் தமிழக வெற்றிக் கழகமும் ஓரணியில் நிற்கப் போகிறதா என்பதை நாம் பார்ப்போம். கூட்டணி அமைத்தாலும் கூட வெற்றி பெறுவார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஐயா நன்றி, வணக்கம். நிச்சயமாக இருவர்கள் ஒன்று சேர்வர்கள் மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸும் விஜய் கட்சிகளும் கொடுக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பாருங்கள். ஆனால் நல்லாட்சி மலரட்டும், மக்கள் நலமுடன் இருக்கட்டும், எல்லா இன்பங்களும் எல்லாரும் பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, குறிக்கோள். நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.